மார்க்கு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறியது. அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவராக. அக்கிரமக்காரர் என்றால் பாவம் செய்கிறவர்கள், அருவருப்பானவர்கள், தேவனுக்கு விரும்பாத காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், அப்படிப்பட்டவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேற. அந்த வேத வாக்கியம் எங்க இருக்கு என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் நின்று அக்கிரமக்காரரில் ஒருவனா எண்ணப்பட்டு அநேருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேருடைய அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளவே, அவருடைய அக்கிரமம் நீங்கவே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக காணப்பட்டார். ஒரு பாவமும் அறியாதவர், இன்னொரு இடத்துல ஒரு பாவமும் அறியாத அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார் போட்டுருக்கு. இங்க அக்கிரமம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. நன்மையை மாத்திரம் செய்த இயேசு பாருங்க அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏனென்றால் நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். 2 கல்லர்களுக்கு நடுவில் அடிக்கப்பட்டார். கல்லர்கள் என்ன நல்லவர்களா? திருடர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவராக தான் இயேசுவை எண்ணப்பட்டு சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரராக இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக வேண்டிக் கொள்ள, சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் சர்வலோகத்தின் அக்கிரமங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு நம்ம பாவங்களும் நம்மளோட அக்கிரமங்களும் நம்மளை விட்டு நீக்கும்படியாகத்தான் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். என் பாவத்தை மன்னிப்பாரா? இயேசு என் அக்கிரமத்தை நீக்குவாரா? இல்ல என் மீறுதலை நீக்குவாரா? நான் இயேசுவை அறிந்தும், இயேசு எனக்காக சிலுவையில பலியானார் என்பதை அறிந்தும் நான் பாவம் செய்கிறேன். என் வாழ்வு பிரயாணத்தில் நான் பாவம் செய்கிறேன். தேவனால பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். என் பாவத்தை நீக்குவாரா? என் அக்கிரமம் நீங்குமா என்று நீ கேள்வியோடு இருக்கலாம். அந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு 2 கல்லர்கள் நடுவுல தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் ஒரு கல்லனை அவன் மனமாறி வரும் பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா என்று சொன்ன தேவன் உன்னுடைய பாவங்களையும் நீ மனமாறி அதை அறிக்கை செய்து விட்டு வரும் பொழுது ஏற்றுக்கொள்வார். அதுதான் அநேகருடைய அக்கிரமத்துக்காக அவர் சுமந்து கொண்டு, பாவங்களை சுமந்து கொண்டு வேண்டிக் கொண்டது நிமித்தமே அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். உன்னுடைய பாவங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். அதனால உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள் நீங்கும்படி அவர் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அதனால தான் அக்கிரமக்காரராக அதில் ஒருவராக எண்ணப்பட்டார். உன் பாவம் நீங்கும்படி, உன் அக்கிரமம் நீங்கும்படி நிச்சயம் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். அவரை நம்பி திரும்பவும் வா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.